ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று பல நேரங்களிலே நாங்கள் பொறுமையதுண்டு, மனதிலே வருத்தங்கள் உண்டு. கிராமப்புறத்தில் ஒரு கழிவறை இல்லை என்று, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பாத்ரூம் இல்லையே, இது ஏன் இங்கே இல்லை என்று நாங்கள் அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொள்வோம் எங்களுக்குள்ளே. அப்போ இதையெல்லாம் முடிவெடுக்கின்ற இடத்திலே மாற்றுத்திறனாளிகள் இல்லாமல் இருப்பதனால தான் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். கண்ணில் படாத வரைக்கும் நெஞ்சத்தில் நிறைக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறணும் என்றால் முடிவு கேட்கின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற இடத்திற்கு வர வேண்டும். அப்படி நடந்தால்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகத்தக்கதாக விஷயங்கள் மாறும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தோம். இந்த நிலையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமாக இன்று வரலாற்று, இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டே, இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசியல் பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை சரத்து 29 உட்சரத்து 2 ரொம்ப தெளிவாக சொல்லுது. ரைட் டு பி எலெக்டட். மாற்றுத்திறனாளிகள் எங்கே வரணும்? முடிவெடுக்கின்ற இடத்திற்கு வந்தாதான் அவர்கள் உரிமை உண்மையாகும். உரிமைகள் உண்மையாக வேண்டும் என்றால் அவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டில் அவர்கள் மெம்பர்களாக மாற வேண்டும். மாறினால்தான் மாற்றம் வரும் என்பதை ஐநா சபையினுடைய இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜி 2012-2023 மிக தெளிவாக சொல்லியிருந்தது. இதையெல்லாம் கோடிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய பார்வைக்கு இதை எடுத்து செல்கின்ற பொழுது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். கம்யூனிட்டி எலெக்ஷன்லயே நிக்காம கம்யூனிட்டி பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவர்கள் வாழுகின்ற இடத்திலேயே மறுவாழ்வு கொடுக்க வேண்டும். அந்த அவங்க பகுதியில் எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும்னா நான் எங்கே வரைக்கும் போகணும்? மாவட்டத்துடைய கடைக்கோடியில் இருப்பேன். நான் அங்கேருந்து போய் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகணும். ஆனால் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது எங்களோட வீல் சேரை எங்கள் பஞ்சாயத்திலேயே வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறிவிப்பும் இந்த சட்ட திருத்தமும் உண்மையாக்க போகுது. அதுதான் இதில் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா டெப்டி சிஎம் சார் தான் இதை முதல்ல பேசினாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் அவங்களுடைய முதல் பேச்சிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பங்கேற்பு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி இத்தனை இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிற்காமலேயே ஒரு மாற்றுத்திறனாளி அந்த நகரத்தின், கிராமத்தின், பஞ்சாயத்து ஒன்றியத்தின், மாவட்ட பஞ்சாயத்தினுடைய ஒரு உறுப்பினராக எங்கள் ஊனமுற்றோருக்கு ஒரு பாத்ரூம் கட்டுங்க, நீங்கள் கல்யாண மண்டபம் கட்டுறீங்க, அதில் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு ஆட்சி அதிகாரங்களில் எங்களுடைய குரல்கள் ஒதுக்க போகுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை இந்த அரசு தொடங்கி வைத்திருக்கிறது. மற்றதெல்லாம் அரசியலாக இருக்கலாம், ஆனால் மாற்றுத்திறனாளிகள், தந்தை பெரியார் ரஷ்யா போகும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்களா, உங்கள் சிறைச்சாலை எப்படி இருக்கு நான் பார்க்கணும், அது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் ஒரு அரசு நடக்கிறது நான் எடை போடுவேன்னாங்களாம். இன்றைக்கு தந்தை பெரியார் இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பார், நிச்சயம் கேட்பார். அப்படி பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு பீச்சில் ஒரு சாய்வு பாதை, அதை நாங்கள் கேட்டு வாங்கணும். அப்போ இப்போ இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்கில் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மாற்றுத்திறனாளிகளுக்காக கவுன்சிலராக பேச போகிறாருங்கிற அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் எங்களால் சொல்ல முடியாது. உள்ளபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக, ஏன்னா நான் அவரை போய் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது ரொம்ப அழகாக மாடையிலேருந்து தீபக் பார்த்துட்டு இருக்காரு. பேராசிரியர் தீபக் நாதன் அடுத்த நாள் காலையில் சந்திச்சு நீங்கள் செய்ததிலே இதுதான் டாப் அப்படின்னும், இன்னைக்கு காலையில் இந்தியா முழுக்க இருந்து மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேறுதான், தமிழ்நாடு மாதிரியே நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் கேட்க போகிறோம். ஏன்னா எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி வந்திருக்கோம்னா, 2000 இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம், இப்போ நகராட்சி உள்ளாட்சி சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நிற்க முடியாதுன்னு ஒரு சரத்து இருந்தது, அதை முதல்ல எடுத்தோம். அப்புறமா மாற்றுத்திறனாளிகள் நிற்க முடியும்னு வாங்கியிருக்கிறோம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி வாங்கியிருக்கோம். இது நீண்ட நெடிய போராட்டத்தினுடைய அற்புதமான விஷயம். இதை உறுதியாக்கிய, சாத்தியமாக்கிய திராவிட மாடல் அரசு, தலைவர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசு. இது திராவிடம் சமூக நீதினா உடன்பால் ஊனமுற்றவர்களுக்கான நீதியும் சேர்த்து அதில் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, உடம்பால் ஊனப்பட்டவர்களுக்கான நீதியையும் சேர்த்து வழங்கினால்தான் அது சமூக நீதி. 360 டிகிரி வரும். இன்னைக்கு 360 டிகிரியை இந்த அரசு தொட்டு இருக்கிறது. இது திராவிட மாடல் அரசுக்கும் சரி, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சரி, வரலாற்றில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் சரி, வரலாற்றில் இன்னைக்கு எங்களுக்கு இந்த சந்தோஷத்தில் பேச தெரிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் இனி 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலத்துக்கு இந்தியாவில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஐநா சபை சொல்லியிருக்கக்கூடிய
யூஎன் செக்ஷன் 29 சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இன்னைக்கு உறுதியாக்கி உண்மையாக்கி இருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலின் சார் அவர்கள். சார், தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாலின் சார், வி லவ் யூ சார். இந்த வார்த்தை தேங்க்யூ இஸ் அ ஸ்மால் வேர்டு சார். சார் தேங்க்யூ சொல்லி முடியாது சார். எனக்கு எங்களுடைய கடைக்கோடி ஊனமுற்றவன் ஒருத்தன் அவன் பேசுறது என் கண்ணில் தெரியுது சார். சார் அதுக்கு நீங்க தான் காரணம்ங்கிறத இந்த வரலாறு சொல்லும் சார். சார் பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்கல சார். சார் we love you சார். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது சார். தேங்க்யூ சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.